ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டுமென்றால் மத்திய அரசின் துணை இருந்தால்தான் செய்ய முடியும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் சண்முகம் சாலையில் பாஜக சார்பில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலுக்கான அச்சாரமாக இந்த கூட்டம் கூடியிருப்பதாகவும் திராவிட மாடல் அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்லாயிரக்கணக்கானோர் இந்த கூட்டத்தில் கூடியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி பேசினார். கரூர் சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு செல்லாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், தற்கொலையின் தலைநகரமாக சென்னை விளங்கி இருப்பதாகவும் போதைப் பொருள்கள் விற்பனை அதிகமாகிக் கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய நயினார் நாகேந்திரன், ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்றால் மத்திய அரசின் துணை இருந்தால்தான் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்ய முடியும் என்றும் இதை உணர்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று கூறினார். இந்நிகழ்வின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் எம்பியும் அதிமுக மாவட்ட செயலாளருமான ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் நீர்நிலைகளில் செங்கல் நீர் பூக்களால் நிறைந்திருந்ததால் இது செங்கல் நீர்பட்டு என்ற பெயர் உருவாகி பின்னாளில் மருவி செங்கல்பட்டாக மாறியது என்பது இந்த வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வரலாறு திராவிட மாடல் ஆட்சியை திரும்ப எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரப்போகிறது. இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பாதாள சாக்கடை பணிகளை ஒழுங்காக செய்யாதால் இங்கே தெருக்களில் கழிவு நீர் தேங்கி நிற்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. நீர்நிலைகளில் பூக்களுக்கு பதிலாக குப்பைகளும் மிதக்குது. பல்லாவரம் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் அப்பாவி பேர் இறந்து போயிருக்கிறார்கள். திமுக அமைச்சர் வந்து ஃபுட் பாய்சன், அதே மாதிரி தான் குடிநீர் எந்த பிரச்சனை இல்லைன்னு மக்கள் மேலே பழிய போட்டாங்க. அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனும் துணை முதலமைச்சர் உதயசூரியன் அவர்களோ பிறந்தநாள் விழாவை தான் சிறப்பாக கொண்டுகிறார்களே தவிர தமிழக மக்களுக்காக எந்த நிகழ்வும் இங்கே இல்லை. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தாம்பரம் மாநகராட்சியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய 65 பேர் இறந்து போனார்கள். கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போகின்றன என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள், இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக முதலமைச்சர் வந்தார்கள். இரவோடு இரவாக வந்து எல்லா பாடிகளையும் 41 உடல்களையும் உடனடியாக அவர்கள் பரிசோதனை செய்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியது ஏன் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழகத்தின் தலைநகர சென்னைக்கு அருகிலிருந்தும் சொல்லிக் கொள்ளும்படி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் பெறாத இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு எத்தனை ஆத்திரம் இருக்கும். உங்கள் மாவட்ட மக்களின் குரலை இப்பொழுது கேட்கலாமா? இந்த வீடியோவில் இந்த மாவட்ட மக்களின் குரல் எத்தனை குறைகள் இருக்கிறது இப்பொழுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். திமுக ஆட்சி ரொம்ப படும் கேவலமா தான் இருக்கு. ஓசி பஸ்ல வராங்க, ஓசி டிக்கெட் ஒரு மாதிரி நக்கலா நையாண்டியா பேசுறாங்க, கிண்டலா பேசுறாங்க. பஸ் ஸ்டாப்ல அங்க பஸ்ஸே நிறுத்தது இல்ல. சாராய கடை போட்டுக்கிறாங்க. ஒரு வருஷத்துல 10 தாலினா இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்ல. சாராயத்தை வித்து 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 என் புள்ள வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? வந்து பாருங்க, இப்ப என் கூட வருங்க. என் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சூப்பரா இருந்துச்சு. இப்ப காவா நீர் கலந்து வருது. வீடு கட்டணும்னா கூட தண்ணி நல்லா இல்ல. அந்த தண்ணி ஃபுல்லா வருது இல்ல, சாக்கடை தண்ணி. மலேரியா, நிமோனியா எல்லாருக்கும் ஜுரம் வந்திருக்கு. பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு ஓடத்தான் செய்யறாங்க. சுகாதார சீர்கேடு நிறைய இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது. நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் பெண்களோட பாதுகாப்பு இந்த ஆட்சி எங்களுக்கு நல்லபடி இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எதிர்பார்த்தது எங்களுக்கு இல்ல. இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் இன்னைக்கு பெண்களோட நிலைமை தள்ளப்பட்டிருக்கு.